ரொம்ப சிறுபான்மை மக்களுக்கு வந்து லேப்டாப் வந்து ஒரு பெரிய கனவா இருந்துட்டு வருது. ஒரு நன்றின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. ஆனா வேற வார்த்தையும் இல்லல்ல அவர்கிட்ட சொல்றதுக்கு. அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. பர்சனலா ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, அதுக்காக நான் எங்க சித்தி கிட்டலாம் போய் கேட்கும்போது, செருப்ப கட்டி அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த லேப்டாப் ஸ்கீம் அண்ட் ஆல்சோ நான் முதல்வன் ஸ்கீம்ஸ், யூபிஎஸ்சி ஸ்கீம்ஸ், ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாமே. ஸோ வேற எந்த கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க தெரியல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணது ரொம்ப பெருமையா நான் ஃபீல் பண்றேன் நானு. அதனால கணினி அப்படின்றது பல பேருடைய கனவு. லேப்டாப் அப்படின்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவு தான். நான் எடிட்டிங் பண்ணலான்ட்டு வச்சிருக்கேன் இதை. ஸோ நான் எடிட்டிங் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் எங்கள் சித்தி கிட்டலாம் போய் கேட்கும்போது செருப்பை கட்டி அடிப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆமாம், அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. பர்சனலாக ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம கையில் காசு இருந்தால் தான் மரியாதை. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்குன்னு ஒன்று வரணும். ஆனால் நம்மளால இப்போ வாங்க முடியாது. இப்போ எனக்கு படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ. கண்டிப்பாக கவர்மெண்ட்ஸ் காலேஜ் படிக்கிற எல்லாருக்குமே லேப்டாப்ன்றது ஒரு பெரிய கனவு தான். அது எங்களுக்கு கிடைக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ரொம்ப ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான். இந்த 10 லட்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்கீம் இதில் 10 லட்சம் பேர் அதில் நாங்கள் ஒருத்தனா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் தான் இது. இதுல அவருக்கு வெறும் ஒரு நன்றின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. ஆனா வேற வார்த்தையும் இல்லல்ல அவர்கிட்ட சொல்றதுக்கு. அதனால அவருக்கு இந்த திட்டத்தை கொடுத்ததுக்கு முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ இந்த இந்த லேப்டாப் எங்களுக்கு இப்போ எங்க ஃபீல்டு ப்ரொஃபஷனல் பேஸ் பண்ணி நான் ஏதாச்சும் ஒரு ஜாப்க்கு போகணும்னா, நான் முன்னாடி ஏதாச்சும் பத்தி சாஃப்ட்வேர் பத்தி ஏதாச்சும் இதை நான் வாங்கி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சேவிங்ஸ் பண்ணி தான் என்னால் லேப்டாப் வாங்க முடியும். இப்போ இது எனக்கு கிடைச்சோன்னே இப்போ நான் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வெளில போனால் இதை வச்சு என்னோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ எல்லாமே ஆன்லைனில் மாறினப்ப லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபோனை வச்சு எல்லாமே நாங்களால் பண்ண முடியாது. ஒரு டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வச்சுக்கிட்டே படிக்க முடியாது. லேப்டாப் இருக்கப்ப படிக்கிறப்ப நம்ம ஈஸியாக இருக்கும். ஒரு டவுன்லோட் பண்ணுறோம்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோன்னா எங்களால் அவ்வளோ வச்சுக்க முடியாது. அதனால யூஸ்ஃபுல் தான். லைக் இப்போ இருக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றபடி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஆல்சோ இண்டஸ்ட்ரீஸ் தாண்டி எஜுகேஷனில் ரொம்பவே கான்சென்ட்டாக இருக்காங்களோ அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த லேப்டாப் ஸ்கீம் அண்ட் ஆல்சோ நான் முதல்வன் ஸ்கீம்ஸ், யூபிஎஸ்சி ஸ்கீம்ஸ், ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் மற்றதை தாண்டி இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோங்கிறது எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு விஷயம் நமக்கு வரது நல்ல விஷயமா நான் எதிர்க்கிறேன், சரி நினைக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி வேறு எந்த கவர்மெண்ட்டும் பண்ணுவாங்க தெரியல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணது ரொம்ப பெருமையாக நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அண்டு இந்த லேப்டாப் கொடுக்கறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், இப்போ இருக்கிற எக்கனாமிக்ஸில் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா கூட இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது. அதுவும் லேப்டாப்புன்றப்ப சொல்லவே வேணாம், 50,000 60,000. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து நமக்கு வர்றப்போ அவங்க போட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு அது ஒரு ப்ராஃபிட் தான் நமக்கு. ஓகே, சிஸ்டம் வாங்கினா நமக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிபிடி பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன், அந்த மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் காச்சும் ஏதாச்சும் நமக்கு கண்டிப்பாக லேப்டாப் அவசியம். நமக்கு இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு கம்பெனி, ஒரு ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், ஒரு நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஆகிடும், ஓகேங்களா, பிரசிடென்சி காலேஜ் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் நான். அதனால் ஒரு கெமிஸ்ட்ரி ரீதியாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது, அதாவது ஒரு வைவா இல்லை ஒரு பிஹெச்டி பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம கையில் ஒரு சிஸ்டம் கம்பல்சரி வேணும். இப்போ எம்எஸ்சிக்கே, இப்போ பிஎஸ்சிக்கே லேப்டாப் கம்பல்சரி வந்தாகணும். ஏன்னா ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப்க்கு தேவைப்படுது. அதனால் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு லேப்டாப் நமக்கு கிடைக்குதுன்றப்ப நான் ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுது. செந்தமிழ் பாரதி, தமிழ் துறை. நான் மாநில கல்லூரியில படிக்கிறேன். லேப்டாப் கணினி கொடுக்கறது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கணினியால் நிறைய பேர் இன்னைக்கு எடிட்டர் ஆயிருக்காங்க, நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்ல எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி தொழில் ரீதியா போறாங்க, ஒரு கடை வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு அதுல. அதனால கணினி அப்படின்றது பல பேருடைய கனவு. அந்த கனவு எனக்கும் இருந்திருக்கு, என்னை சார்ந்த பல பேருக்கும் இருக்கு. அது இன்னைக்கு நனவாகுது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால கணினி வாங்குறது பயன் இல்லாம போகாது, பயன்படும் கண்டிப்பா. ஏதாவது எடிட்டிங் பண்ணிக்கலாம். நிறைய கோர்ஸ் நிறைய நம்மளுக்கு இருக்கு, அது படிச்சுக்கலாம் நம்ம. அதையும் தாண்டி இன்னும் சினிமாக்குள்ள வரவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே ஏஐ நவீன தொழில்நுட்பம் மாறி கிடக்கு அப்படின்ற பொழுது லேப்டாப் தரது இன்னும் நம்மளை தொழில்நுட்ப ரீதியா நம்மளை அறிவையும் வளர்த்துக்க செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். லேப்டாப் அப்படின்றது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவு தான். ஏன்னா எங்களை மாதிரி ரொம்ப சிறுபான்மை மக்களுக்கு வந்து லேப்டாப் வந்து ஒரு பெரிய கனவாக இருந்துட்டு வருது. அதை இந்த முதல்வர் அவரோட திட்டத்தில் அறிவித்து அதை எங்களுக்கு நிவர்த்தி செய்வதில் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இருக்க டெக்னாலஜியில் லேப்டாப் ஒரு முக்கியமான யூஸ் தான்.
அப்போது எங்கள் ஏஐ ஏஐ அந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாரும் அவங்களோட கனவு வந்து நினைவாக்கி கொள்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொருத்தவங்களோட ஆம்பிஷனை வந்து அதை வெற்றி பாதைக்கு எடுத்து போகிறதுக்கு வந்து மடிக்கணினி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து லேப்டாப்பை வச்சு நிறைய கற்றுக்கலாம் தான். ஒவ்வொருத்தவங்களும் நான் வந்து எப்படி கற்றுப்பேன்னா, என்னோட ஃப்யூச்சருக்கு நான் என்ன யூஸ் பண்ணிப்பேனோ, அதாவது நான் இப்போ வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எனக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வச்சு நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து நான் ரன் பண்ணிப்பேன். என்னோடய வெற்றி பாதைக்கு நான் கொண்டு போய்ப்பேன். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கனவை வந்து நினைவாக்கி கொள்றதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுனாலுமே வந்து எல்லாத்துலேயுமே வேலை தான் இருக்காங்க. எஜுகேஷன் வந்து பண்ணுறாங்க, அது ஆனால் அவ்வளோக்கு வெளியே தெரியாமல் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 7.5 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்து அவங்களால நெக்ஸ்ட்டு இப்போ யூனிவர்சிட்டிக்குள்ளே போகணுன்னா வந்து அவங்களுக்கு கையில் காசு அமௌண்ட்னு இல்லவே இல்லை அவங்கள்ட்ட. ஆனால் வந்து இப்போ 7.5 ஒன்று வந்துச்சுன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு எல்லா ஃபீஸுமே, ஹாஸ்டல் ஃபீஸ் ஆச்சும் டேர்ம்ஸ் ஃபீஸ் ஆச்சும் எல்லாமே வந்து அவங்களால பே பண்ண முடியும். அதுமாதிரி எல்லாத்தையும் யூட்டிலைஸும் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அந்த 7.5 வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டி அவங்க ஸ்காலர்ஷிப், கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப், அலுமினி ஸ்காலர்ஷிப், நிறையா ஸ்காலர்ஷிப் வச்சுருக்காங்க. எல்லா ஸ்காலர்ஷிப்புமே வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுமே படிக்கவே முடியாது அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. எல்லாமே படிச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக வர்த்தாக இருக்குது. தேங்க்யூ. இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்டு அவங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்பவே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். வை பிகாஸ் அது நம்ம பிஜி படிக்க போகிறதா இருந்தாவோ, இல்லை அடுத்து ஒர்க்குக்கு மூவ் ஆக போகிறதா இருந்தாவோ, இல்லைன்னா இன்டர்ன்ஷிப் பீரியட்லாம் நமக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ரொம்பவே லேப்டாப் அப்படிங்கிறது க்ரூஷியல். ஸோ எல்லாராலையுமே கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு கொஷின் மார்க் தான். அதுலேயும் முக்கியமாக அரசு கல்லூரி அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாருமே ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். பிகாஸ் முன்னே டெக்னாலஜின்னு பேசிட்டு இருந்தால் இப்போ ஏன்னு சொல்லிட்டு இன்னுமே நம்ம வந்து ப்ரொமோட் எதுவும் வந்திருக்கோம். ஸோ அப்படிங்கிற சூழலில் லேப்டாப் அப்படிங்கிறது லைக் ஒரு கிரேட்டஸ்ட் ரெவல்யூஷன் இந்த எஜுகேஷன் ஸ்ட்ரீம்குள்ளே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப பெரிய மாற்றத்தை ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் கண்டிப்பாக கொடுக்குறோம். ஆமாம், எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் லேப்டாப். இப்போ வந்துட்டு லேப்டாப் வந்து எனக்கு என்னென்னா, நான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் லாஸ்ட் செமஸ்டர் ஹாலிடேஸில் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து பர்சனல் லேப்டாப் கிடையாது. ஸோ எங்கள் ஆஃபீஸில் உள்ள லேப்டாப் தான் நான் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் பெண்டிங் இருந்தால் கூட வந்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும். வை பிகாஸ் எங்கள் லேப்டாப் இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ ஒர்க் இருந்ததுன்னா எதர் நான் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பெண்டிங் வச்சு மறுநாள் வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். ஒரு லேப்டாப் இருந்தால் கொஞ்சம் டைம் நம்ம கன்வீனியண்ட்டாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்து எனக்கு கொடுக்கும்போது வந்துட்டு நான் அடுத்து இன்டர்ன்ஷிப் பர்சியூ பண்ணுறதா இருந்தாலுமே, இல்லை ஒர்க்கு போகிறதா இருந்தாலுமே வந்துட்டு ரொம்பவே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இந்த திட்டம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாத இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாத பிஹெச்டி, எம்எஸ்சி எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதில் வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து நாங்கள் கோ த்ரூ பண்ண முடியும். அதுலேருந்து நம்ம ரிசர்ச் பேப்பர்ஸை எடுக்க முடியும். அதுலேருந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து படிக்க முடியும். அதுக்காக வந்து இந்த லேப்டாப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை எங்களோட பர்சனல் ஒர்க்ஸ் அப்புறம் காலேஜ் ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வந்து லேப்டாப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏஐ வந்து நாங்கள் வந்து எல்லா மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து ஏஐ தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து நிறைய ஸ்டடீஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காகவும் சில வார்த்தைகள்லாம் எங்களுக்கு வந்து பாட்னி நாங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம். அதனால் எங்களுக்கு சில வார்த்தைகள்லாம் எங்களுக்கு புரியாது. சில வார்த்தைகளுக்கு மீனிங்கே எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. பழங்காலத்தில் எழுதி வச்சுட்டு அது எல்லாத்தையுமே வந்து ஏஐ மூலமாக நாங்கள் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி அதை வந்து சில வார்த்தைகளுக்கெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து இப்போ நாங்கள் வந்து ஃபைனல் இயர் படிச்சுருக்கோம். இதை வந்து நாங்கள் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன தேடி போகிறதா இருந்தாலும் சரி, இந்த ஸ்கீம் வந்து எங்களுக்கு லேப்டாப் இருக்கிறதுனால இது வந்து நாங்கள் வந்து எங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கும் சரி, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கும் சரி, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நாங்கள் வீட்டில் வந்து வாங்கணும்னு நினச்சா நிறைய ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் சரியில்லைன்னா அவங்களால வந்து வாங்கி தர முடியாது. இதனால வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ண முடியாமல் போயிடுது. இப்போ வந்து நம்ம சிஎம் சார் வந்து இதை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்ததுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த லேப்டாப் வச்சு அவங்க நிறைய அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அவங்க கெரியருக்கு வந்து இது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவல் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடி, இப்போ நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஹையர் ஸ்டடி பண்ணுறப்ப இப்போ ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு, இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னா நிறையா பிடிஎஃப் பிபிடி தான் ரெடி பண்ண சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா முதல்வலுமே நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி யூனிவர்சிட்டி லெவலில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்களால வாங்க முடியாது, இதில் கொடுக்குறனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நாங்கள் வந்து
எங்கள் காலேஜில் வந்து நான் முதல்லேருந்து ப்ராஜெக்ட் செஞ்சு யூனிவர்சிட்டி லெவலில் காம்படிஷன் வச்சாங்க. அந்த யூனிவர்சிட்டி லெவலில் நாங்கள் போயிட்டு எங்களோட 26 டீம் 26 காலேஜ்லேருந்து காம்படிஷன் வந்தாங்க. அப்போ நாங்கள் வின் பண்ணோம். அப்போ வின் பண்ணுறப்ப எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக எல்லா இடத்துலையும் எங்களை நாங்களே பேசலாம், ஒரு ஸ்டேஜுக்கு போனால் எந்த சிவரையும் எல்லாம் பேசலாம் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு இது தோணுச்சு அந்த நான் முதல் மூலியமாக. அந்த அவங்க கொடுத்த ப்ராக்டிஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து காம்படிஷன் லெவலுக்கு நாங்கள் தனியாக பண்ணலாங்கிற அளவுக்கு கரெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற ஸ்கீமுக்காக சிஎம் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்காக லேப்டாப் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் கேட்குறது என்னன்னா, எதுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் அப்படிங்கிறது தான். பட் அது அப்படி கிடையாது. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ஓகே, இல்லாதவங்க ரூரல் சைடு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடாதா, இது இருந்திருந்தாலும் இன்னும் பெட்டராக பண்ணியிருப்பேனோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்கீம் தான். முக்கியமாக ரூரல் சைடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அண்ட் ஆல்சோ ரிமோட் சைடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இருக்கிற டெக்னாலஜி கேப்பை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. லைக் வந்து நெக்ஸ்ட் நான் வந்து சப்போஸ் இன்னும் பிளேஸ் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் டென்யூர் இருக்கிறதுல வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வந்து லைக் இப்போ சிஎம் சார் சொன்ன ஸ்கீம்லேயே வந்து ரிசர்ச் ரிலேட்டடாக சம் ஸ்கீம் சொல்லியிருக்காரு. நான் முதல் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ஸ்கீம்ஸ் அந்த எல்லாமே இருக்குது. ஸோ அதில் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க லைக் கார்பரேட் சைட் போகிறதுனால ஓகே, இல்லை கவர்மெண்ட் சைடு வரவங்களுக்கு எல்லாருக்குமே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷனுக்கு ப்ரிப்பரேஷனுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நம்புறேன். அண்ட் ஆல்சோ இன்க்ளூடிங் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ இருக்கிறதுனால அது வந்து எல்லாமே உலகம் எல்லாமே ஐஏ நோக்கி ஓடிட்டு இருக்கு. ஆல்ரெடி அது தெரிஞ்சவங்களுக்கு அதை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. தெரியாமல் ஆல்ரெடி லைக் ரூரல் சைடு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது என்ன இருக்குது அப்படின்னு புதுசாக தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கிறேன். இந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் இப்போ இவங்களுக்கு மட்டும் ஏன் இப்போ கொடுக்குவாங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபைனல் இயர் முடிச்சிட்டோம்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஐடி செக்டருக்குள்ளே போகணுன்னா எனக்கு கையில் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ண ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ லேப்டாப்னு வச்சுக்கிட்டேன்னா அந்த லேப்டாப் வச்சு நான் எனக்கான ஏஆ இருக்கட்டும், எனி டெக்னாலஜியாக இருக்கட்டும், எனி எடிட்டிங் ஆப்பாக இருக்கட்டும், எதுனாலுமே ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், எதுனாலும் பண்ணிடலாம். லேப்டாப் வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல், இப்போ ஒரு கிராஜுவேஷன் முடிச்சு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக லேப்டாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ காலேஜில் நாங்கள் படிக்கும் போதே எங்களுக்கு நான் முதல்வன் ஸ்கீம்லாம் இருக்குது. அந்த ஸ்கீமில் நாங்கள் செலக்ட் ஆகி அடுத்தடுத்த லெவல் போகிறப்ப நெக்ஸ்ட் எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குது. அந்த இன்டர்ன்ஷிப்பில் பாஸ் ஆனோன்னா ஏதோ ஒரு வேலை அந்த மாதிரி. ஸோ அதுக்கு லேப் ரொம்பவே முக்கியமாக இருக்கும். இப்போ அவங்க கொடுக்குற லேப்டாப் வச்சு அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். அது மட்டும் இல்லாமல் குரூப் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து நான் முதல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஐ வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கோர்ஸ் வந்து பண்ணலான் இருக்கேன். அதுக்கு வந்து இந்த லேப்டாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம் ஆமாம், ஏன்னா இப்போ நார்மலாக தமிழக அரசில் வந்து எல்லா திட்டங்களுமே மக்கள் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதான தமிழக அரசோட ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இப்போ லேப்டாப் கொடுத்தது வந்து எல்லா மாணவர்களும் சமமாக எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஆமா, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நமக்குன்னு ஒரு லேப்டாப், அதுவும் அரசு கொடுக்குறாங்க. நம்ம தனியா வாங்குறதுன்னு இல்லாம நமக்கு தானா வந்து ஒரு லேப்டாப் கிடைக்குது. அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம்.